போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன் இந்த வார்த்தையை. அதாவது இந்த பிக் பாஸ் 8 சீசன்ஸும் சேர்த்து 1 to 8 சீசன் வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? இந்த 8 வருஷத்தில் பிக் பாஸ் தமிழில் நான் பார்த்ததிலேயே மிகவும் கேவலமான கீழ்த்தரமான 2 பேர் அப்படின்னா அது ஒன்று விஜய் விஷால். இவெல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு கேட்க தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம அன்ஷிதா. சேம் அன்ஷிதாலாம் வந்து என்ன டாஷுக்கு தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு இப்போ கண் முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கு. விஷால் வந்து கார்டன் ஏரியாவில் அன்ஷிதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் வெளியில் போயிட்டேன் அப்படின்னா என்னை மறந்துடாத, நான் உனக்காக இருப்பேன், எப்பயுமே உனக்காக இருப்பேன், என்னென்னமோ பேசுகிறான். நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விஷால் வந்து இதுக்கு முன்னாடி தர்ஷிகா கிட்ட என்னெல்லாம் பேசினானோ அது எல்லாத்தையுமே இப்போ அன்ஷிதா கிட்டையும் பேசுகிறான். ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவனே சொல்லிட்டான், அதை தர்ஷிகா கிட்ட நான் வெளியில் உனக்காக வெயிட் பண்ணுறேன்னா நான் சொன்னதே கிடையாது. நான் இந்த வீட்டுக்குள்ளே அருண் கிட்ட மட்டும்தான் நான் அந்த மாதிரி உனக்காக நான் வெளியில் வெயிட் பண்ணுவேன், நான் இருப்பேன் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ அருணை தாண்டி நான் உனக்கு சொல்கிறேன், உனக்காக எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நிறைய கிஃப்ட் கொடுத்தான், நிறைய அன்ஷிதாவுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தான். சரிங்களா? அதுலேயே அன்ஷிதா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. என்ன தெரியுமா? அர்ணவ் அப்படின்ற ஒரு பர்சன் இருந்தார் இல்லையா? அந்த அர்ணவ் அப்படிங்கிறவர் யார்? அன்ஷிதாவுடைய லவர். வெளியில் போனதுமே அன்ஷிதா செய்ய போகிற முதல் வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அவங்க வாயாலே சொன்னது. அர்ணவ் கிட்ட போயிட்டு 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு, என்னை நீ எந்த லெவலத்தில் வச்சிருக்க தெரியுமா, நீ என்ன எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்க தெரியுமா, நீ என்ன எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு நல்லா கேட்டு அதோட பாய் சொல்லி குட் பாய் சொல்லி பிரிய போகிறதாக அன்ஷிதா சொன்னாங்க. அன்ஷிதா எதுக்காக பிரியணும் பின்னாடி நான் சொல்கிறேன். உடனே விஷால் வந்து அந்த இடத்துல அன்ஷிதா வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணான். என்னன்னா அதெல்லாம் தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் நான், நீ போய் தேவையில்லாமல் வந்து இது மாதிரி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். இனிமேல் உன் வாழ்க்கையில் கிடைக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே கிடைக்கும், நீ வந்து இந்த மாதிரிலாம் போய் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஷால் வந்து சொல்கிறாப்புல. ஸோ இந்த கான்வர்சேஷன் வெளியில் நடக்குதுங்க. ஸோ அன்ஷிதா என்ன பண்ண போகிறாங்க, வெளியில் போனதுமே அர்ணவ் கிட்ட போய் பேசி பிரேக்கப் பண்ண போகிறாங்க. விஷால் வெளியில் நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாப்புல. அப்போ அன்ஷிதா என்ன கேட்டாங்கன்னா, ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாப்புல. நீ எனக்காக வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். I'm so happy. Are you? So happy. What about you? Yeah. Terrible. But if it happens, I'll be the first person to celebrate it like a Diwali or Pongal. And I'm so happy for you. And I'll be there in each and every moment of the beautiful life, okay? But I'm seeing that in your eyes. I hope everything will... நாங்க ரொம்ப பர்சனல் விஷயம் பேசுறோம். I'm sure everything will happen in a good way. Yes, of course. இது வந்து நடக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பேசினாங்க, அதையும் நான் காட்டுறேன், அதையும் பாருங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு புரியும். அருணுடைய காதில் போயிட்டு அன்ஷிதா கேட்குறாங்க, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், விஷால் என்ன லவ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அருண் ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்படி ஐ டோன்ட் நோன்னு சொன்ன அருண், அப்படி இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேட் பண்ணுறாரு. சேச்சியை கேட்குறாப்புல, உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேச்சி அதுக்கு வெக்கப்பட்டுட்டு என்ன சொல்லுதுன்னா, தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேச்சியோடைய அந்த வெக்கம் கலந்த ஒரு பேச்சு வந்து அங்கே பார்க்க முடிஞ்சது. உடனே அருண் வந்து கலாய்க்கிறாப்புல, இவர் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கத்துனாங்க. கேவலமாக இருக்குது, அதெல்லாம் செம்ம காண்டாவது. ஏன்னா தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய இடத்துல இருந்து நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் பின்னாடி வரேன். இதை வந்து சொல்கிறாங்களா, அருண் கேட்குறாப்புல, உங்கள் கண்ணிலே தெரியுது லவ் இருக்குன்றது தெரியுது, நீங்கள் ஒரு பியூரான ஒரு லவ்வுக்கு வந்து டிசர்வான ஒரு பர்சன், உங்களுக்கு அது கிடைக்கணும். நான் இது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் எப்பயும் எங்கேயும் துணையாக நிற்பேன், என்ன ஆனாலும் துணையாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பயங்கரமாக மாமா வேலை பார்த்தாரு நம்ம இவங்களுக்கு, யாருக்கு, அன்ஷிதாவுக்கு. இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், விஷாலுக்கு வெளியில் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு போல, அந்த பொண்ணுக்கிட்ட போனதுமே நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், நான் வந்து லவ் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கான். அந்த பெட்டில் அருணும் இருக்கிறாப்புல, அன்ஷிதாவும் இருக்கிறாங்க. ஸோ இவன் யாரை பற்றி பேசுகிறான்றது தெரியல. மேபி பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்த கூட அந்த கோ ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறானோ அப்படின்ற மாதிரிலாம் கூட நம்ம யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் புரியுது, அவன் பேசின எல்லாமே அன்ஷிதாவை பற்றி தான். அதாவது எவ்வளோ டேலண்ட் பார்த்தீங்களா விஷாலுக்கு, எப்படி வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா அந்த பொண்ணை மடக்க முடியும் அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு முன்னாடியே வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பேசி மடக்கிட்டாங்க, சேச்சியை மடக்கிட்டான். இதில் எனக்கு என்ன கேள்வி கேட்க தோணுது அப்படின்னா, விஷால் அப்படின்ற ஒரு பையனுக்கு அக்கா தங்கச்சின்னு கூட யாருன்னா பிறந்திருந்து அவங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் இவன் சும்மா இருப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க தோணுது. இல்லை தங்கச்சின்னு ஒரு பொண்ணு சொல்கிறாள் நேகான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் விஷால் சும்மா இருப்பானா? அந்த பொண்ணு தங்கச்சியாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போச்சு, தர்ஷிகாவுக்கு நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, நீ தான் அந்த ஸ்பேஸை கொடுத்த, அவங்க மேலே தப்பே கிடையாது, உன் மேலே தான் தப்புன்னு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு போச்சு. சௌந்தர்யா கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு போச்சு. சரிங்களா? இவன் இந்த வீட்டுக்குள்ள தர்ஷிகா கிட்ட என்ன டைலாக்லாம் பேசுவானோ அது அத்தனை டைலாகும் அப்படியே அச்சு பேசுறாம அன்ஷிதா கிட்ட பேசுறான். வெளியில உனக்காக நான் வெயிட் பண்றேன்றதை மட்டும்தான் சொல்லலை. தர்ஷிகா இருக்கிற வரைக்கும் தர்ஷிகாவை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க விஷால். சீரியஸா தர்ஷிகா இருக்கிற வரைக்கும் தர்ஷிகாவை யூஸ் பண்ணிக்கிட்டான். உனக்கு அன்ஷிதா மேல லவ் வருது அப்படின்னா என்ன மைத்துக்கடா நீ வந்து தர்ஷிகா கூட இப்படி பழகுன? எதுக்கு அவங்க கிட்ட அந்த மாதிரி பழகுனா? அவங்களுக்கு எதுக்கு ஹோப் கொடுத்த? எதுக்கு அந்த பொண்ணு மேல போய் அவ்வளோ நீ பாசத்தை காட்டி பொசசிவ் காட்டி ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் கூட எதனா ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவன் உடனே என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க? இந்த வீட்டை விட்டு விஷாலை கேட்டது, இந்த வீட்டை விட்டு வெளியில் போன பிறகு இந்த நபரோட நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் லாங் தொடர விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யார் பேரை சொல்லுவீங்கன்னு கேட்டால் இவன் தர்ஷிகாவை சொல்கிறான், தர்ஷிகா இவனை சொல்கிறாங்க. எந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு கேட்டால் உடனே விஷால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயும் ஆசையை வளர்த்து விட்டு இவனும் பச்சையாக அவன் சொன்னாங்க வாயை திறந்து, இது சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம பண்ணுற விஷயங்கள் வெளியில் பார்க்கும்போது க்யூட்டாக இருக்கும், இதன் மூலமாக நமக்கு நிறைய லவ் சப்ஜெக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பொண்ணை முழுக்க அவன் எதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான்னா அவனோட கேரியருக்காக யூஸ் பண்ணிக்கிட்டான். ஒன்ஸ் அந்த பொண்ணுடைய தேவை முடிஞ்சு அந்த பொண்ணு வெளியில் போன உடனே இப்போ அன்ஷிதா கிட்ட போகிறான். நல்ல வேலை சௌந்தர்யா வந்து விஷ்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, இல்லை ஒரு வாரம் லேட் ஆயிருந்தா அன்ஷிதா வெளில போயிருப்பாங்க, சௌந்தர்யா மாட்டியிருப்பாங்க. இன்னைக்கு அன்ஷிதா கிட்ட என்னெல்லாம் டைலாக் பேசினானோ அது அத்தனையும் சௌந்தர்யா கிட்ட பேசியிருப்பான். என்னடா பொறப்பு இது? என்ன இப்படி என்ன விஷால் அப்பா தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரில, நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போயிட்டீங்க. என்ன சொன்னீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனை லவ் வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. உங்கள் பையன் அதே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணுடைய லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தெரியுதா? அது அவன் என்ன பண்ணுறான்னு தெரியுதா? லிட்ரலி ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நல்லா விளையாடிட்டு இருந்த பொண்ணு மொத்தமாக அந்த பொண்ணுடைய கேமை கெடுத்து குட்டிச்சவராகி வெளில அனுப்பிச்சு விட்டான். வெளியில் போய் அவங்க பார்த்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது விஷால் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது ரொம்ப தவறான விஷயம். யோசிச்சு பாருங்க, இத்தனை மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலேயே ஒருத்தன் வாரத்துக்கு ஒரு பொண்ணுகிட்ட ஒரு டைலாக பேசி அந்த பொண்ணை பிராக்கெட் போட்டு கரெக்ட் பண்ணிட்டாங்க சேச்சியை. சேச்சிக்கு வரேன், சேச்சிக்கு இருக்கு ஊமக்குத்து இன்னும் நிறைய இருக்கு. ஒருத்தர் இந்த மாதிரி ஷோலேயே எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா ஆன் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கிறவன் ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ அவங்க அப்பா சொன்னது அத்தனையும் உண்மை தானே? லிட்டரலாக வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி மாதிரி என் கண்ணுக்கு தெரியறான். சீரியஸாக எப்படா ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு வாரம் உனக்கு ஃபீலிங்ஸ் வருமா? அவங்களுக்கு வந்து பியூர் லவ் வந்து டிசர்விங்கா. யாருக்கு? அன்ஷிதாவுக்கு. சரி, இப்போ அன்ஷிதா மேட்ருக்கு வருவோமா? அன்ஷிதாவுக்கு நல்லாவே தெரியும் விஷாலுக்கும் தர்ஷிகாவுக்கும் நடுவில் இருந்தது என்ன, விஷால் யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அன்ஷிதாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா தர்ஷிகா சொல்லியிருக்காங்க, தர்ஷிகா எந்த அளவுக்கு ஜெனியூனா விஷால் மேலே ஃபீலிங்ஸில் இருந்தாங்க அப்படிங்கிறது அன்ஷிதாவுக்கு தெரியும். அதனால தான் அன்ஷிதா போய் விஷால் கிட்ட நைட்டில் பேசியிருப்பாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அவகிட்ட சொல்லு, அவன் வந்து தேவையில்லாமல் அவன் மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்டு இருக்காதுன்னு இதே அன்ஷிதா தான் பேசினாங்க. அப்போ கூட ஒரு வாரம் வந்து ஆனந்தி கேட்கும் பொழுது ஆனந்தி கிட்ட என்ன தெரியுமா பேசுனாங்க அன்ஷிதா? ஐயோ ஒருத்தனுக்கு இப்படி தான் வெளியில் நான் ஹெல்ப் பண்ண போய் என் வாழ்க்கையே போச்சே, நான் நெகட்டிவ்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு இங்கே வரல, எனக்கு இந்த நெகட்டிவ்லாம் வேண்டாம், இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு வேண்டாம். அன்றைக்கி அப்படி அவ்வளோ பேச்சு பேசினியே சேச்சி, அது எதுக்கு சேச்சி? இதுக்கு தானா? நான் கூட உன்னை என்னமோ பெரிய ஆளு பரவாயில்ல திருந்திட்ட போல அப்படின்னு நான் நினச்சேன். இதுதானா உங்கள் டக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ
தர்ஷிகாவுக்கு கூடவே இருந்த ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் கண்ணெதிர அநியாயம் பண்ணியிருக்கான். இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ எல்லாரும் ரிட்டர்ன், அதாவது வெளியில் போன எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது விஷால் பண்ணுற எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. யாரெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க சொல்லுங்க? ரியா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வர்ஷினி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனந்தி ஒரு ஆள் போதும். தர்ஷிகாவே இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இப்போ அன்ஷிதா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தர்ஷிகா பார்த்துட்டு தானே இருப்பாங்க. அசிங்கமாக இல்லையா அன்ஷிதா? சீரியஸாக சொல்கிறேன் அன்ஷிதா, நீங்கள் வந்து இதுக்கு ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து நல்ல விஷயமே கிடையாது. ஏன்னா எதுவுமே இல்லை தர்ஷிகான்னு ஒரு பொண்ணு இல்லை, விஷால் வந்து ஜென்யூனாக உங்கள் மேலே வந்து ஒரு ஃபீலிங்ஸை காட்டுறாரு அப்படின்னும் போது நீங்கள் ஆப்வியஸாக லவ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் யாருமே குறுக்க வந்து நிற்கவே முடியாது. யாருக்கும் அதுக்கான ரைட்ஸே கிடையாது. நீங்கள் இருக்கிறதுல அதே ஷோவில் அதே சீசனில் தான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வெளியில் போகிறாங்க. அந்த பொண்ணு எதனால் போனாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், உங்களுக்கு தெரியும் நல்லா. அப்போனா இத்தனை நாளாக நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனந்தி சொன்ன மாதிரியே உங்களுக்குள்ளே என்ன இருந்திருக்கு? பொசசிவ் இருந்திருக்கு. உங்களுக்கும் விஷாலை பிடிச்சிருந்திருக்கு. அது எப்படியோ தெரில, இவன் நல்லா பேசி 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 நல்லா ஏமாத்துறான். சௌந்தர்யாவுக்கு பின்னாடி சௌந்தர்யா பற்றி என்ன பேசுனான்றது வெளியில் வந்து சௌந்தர்யா பார்த்தா தான் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட பொண்ணுக்கிட்டே நல்லா பேசி பேசி அந்த பொண்ணை மயக்கிட்டாங்க. பயங்கர திறமைசாலி. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். விஷாலுடைய அம்மாவும் அப்பாவும் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும். ஏன்னா ஒரே டைலாகு, பொண்ணுங்க மட்டும் வேற 1-2 வார்த்தைகள் மட்டும் பையன் வந்து யூஸ் மாற்றிக்கிறாப்புல. சரிங்களா? சரி, இன்னொரு விஷயத்த நான் இந்த இடத்துல கேட்கணும். அன்ஷிதா, நீங்கள் வந்து சொல்கிறீங்க அர்ணவ் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காரு, என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறாரு தெரியுமா? விஷால் வந்து லவ்வில் தாங்குவானாமா, அர்ணவ் அந்த மாதிரி பண்ண மாட்டானாமா. வெளியில் போனதுமே அர்ணவ் கிட்ட போய் பேசி நீ என்னை என்ன பண்ண தெரியுமா, என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்க தெரியுமா, எவ்வளோ உனக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் அவன்கிட்ட பேசிட்டு நான் குட் பை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்கள் இதை கொஞ்சம் முன்னாடி யோசிச்சிருந்தா திவ்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை சீரழிஞ்சிருக்காது. அது எப்படி? ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிருமா, அவன் வந்து சேம் ஃபீல்டில் இருக்கக்கூட ஒரு ஆக்ட்ரஸ்ஸு, ஒரு குழந்தை அவங்களுக்கு பிறக்குது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிவிட்டு ஒருத்தன் வந்து உங்கள் பின்னாடி வரான், அவனை நீங்கள் அக்செப்ட் பண்ணி லவ் பண்ணுறீங்க, 2 பேரும் லிவிங் டுகெதரில் வாழ்கிறீங்க. உங்களால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கெட்டு குட்டிச்சவராக போய் ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்து பயங்கர ட்ராமாக்கு உள்ளாகி அதுக்கப்புறம் அவங்க அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. சரி, நீங்கள் இவன் கூட வரீங்க, இவனோட ஒன்றாவே ஒரு ஷோக்கு வரீங்க, அதுக்கப்புறம் அவன் உங்களுக்கு முன்னாடி எவிக்ட் ஆகி போயிடுறான். இப்போ உங்களுக்கு இன்னொரு லவ் வருது. இன்னொரு லவ் வந்தவொடனே அவனை வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வெளியில் போயிட்டு நான் வேணான்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ உங்களால் யாருடைய வாழ்க்கையும் போச்சு? அர்ணவுடைய வாழ்க்கையும் போச்சு, இவங்க திவ்யாவுடைய வாழ்க்கையும் போச்சு. அர்ணவ் பையன் சமாளிச்சிருவார். திவ்யாவுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க? இதுக்கு நீங்கள் வந்து இன்னொருத்தனை லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் சொன்னாங்க லவ்வே வேணாம் எனக்கு, ஐயோ லவ்க்குள்ளெல்லாம் நான் போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசின அன்ஷிதா, உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அர்ணவை விட்டுட்டு வேற யாரையாச்சும் நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் அவங்க லைஃப் நல்லா இருந்திருக்கும். உங்களால் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை வெளியிலையும் கெட்டு போச்சு, வீட்டுக்குள்ளேயும் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க. 2 பேரும் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. தர்ஷிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை நீங்கள் 2 பேருமே வந்து பலியாக்கிட்டீங்க உங்களுடைய இந்த சித்து விளையாட்டு. இது பாவம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சீரியஸாக இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரே சீசனில் 2 பேர்கிட்ட ஒரே பேச்சு, 3ஆவது ஒருத்தவங்க கிட்ட பேசி வச்சிருந்தாப்புல. நல்ல வேலை சௌந்தர்யா விஷ்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. இல்லைனா அவ்வளவுதான். பாருங்களேன், விஷாலுடைய லவ் அக்செப்ட் பண்ண முதல் நாளே அன்ஷிதா வெளியே. யோசிச்சிங்களா? அன்ஷிதா லவ் பண்ணுறாங்க விஷாலை, அருண் கிட்ட சொல்லிட்டாங்க, தெரியல அப்படின்னும் போது முடிஞ்சு போச்சு. அருண் கிட்ட கேட்குறாங்க கரெக்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்லி அருணும் சொல்கிறாப்புல. உடனே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ she is in love with விஷால். இதெல்லாம் விட்டுருங்களேன். இதெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கான கர்ம வினை அவங்களுக்கு திருப்பி அடிக்கும். நான் இந்த வீடியோ மூலமாக ரெக்வஸ்ட் பண்ண விரும்புகிறது ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான், தர்ஷிகா. தயவுசெய்து இந்த வீடியோவை யாராச்சும் தர்ஷிகா ஐடி தெரிஞ்சால் டேக் பண்ணி விடுங்க. ட்விட்டர்லேயாச்சும் யாருன்னா வந்து அவங்களுக்கு டேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் ரிட்டன் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போய் விஷால் அப்போ இருந்தானா
நீங்கள் போகிற அன்றைக்கி ஒருவேளை விஷால் இருந்தானா எனக்கு என்னமோ டிடிஎஃப் அவன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எனக்கு தோணுது. மேபி விஷால் அந்த ஃபேமிலி ரவுண்டில் நீங்கள் ரிட்டர்ன் போகக்கூடிய அந்த ஒரு வீக் இருந்தான் அப்படின்னா தயவு செய்து இவன் பண்ண இந்த கேவலமான கீழ்த்தரமான வேலைகளை அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீங்கள் சொல்லணும். விஷாலை நீங்கள் 2ல் 1 பார்க்கணும். அவன் சட்டையை பிடிச்சி கேளுங்க. நீ எனக்கு நம்பிக்கை கொடுக்காம எனக்கு எப்படா அவன் மேலே லவ் வந்திருக்கும், அது எப்படா என்கிட்ட பேசின டைலாக் அத்தனையும் அன்ஷிதா கிட்டையும் பேசியிருக்கேன் அப்படின்னு கேளுங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டால் மட்டும்தான் நாளை பின்னா இவன் வெளியில் போனால் கூட இன்னொரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசுறதுக்கு பயப்படுவான். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு. சீரியஸாக உங்களை நினச்சா பாவமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்து ஒருத்தன் பின்னாடி போய் அதனால தான் உங்களுடைய முழுக்க போச்சு. நீங்கள் என்னதான் அதுக்கு முட்டு கொடுத்தாலும் அதுதான் உண்மை. அந்த இடத்துக்கு உங்களை தள்ளிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கொஞ்சம் கூட அதனுடைய கில்ட்டினஸே இல்லாமல் இன்னொரு பொண்ணுகிட்ட போய் அந்த பொண்ணையும் இப்போ வெளில அமிச்சிட்டான் பாருங்க. அன்ஷிதா போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இவன் போய் சுற்றி அசின் பேசி தான் மக்கள் அவங்களுக்கு ஓட்டே போடல. ஏன்னா சிங்களா டாஸ்கில் அசின் நல்லா தானே அன்ஷிதா நல்லா தானே விளையாண்டாங்க, மக்களுக்கு பிடிச்சிருந்ததே. இவனால தான் மக்கள் ஓட்டே போடல. அதனால் ஒரே ஷோவில் ஒருத்தன் 2 பொண்ணுடைய லைஃபை கெடுத்திருக்கான். அந்த பொண்ணு ஒரு பொண்ணுடைய 2 பொண்ணுடைய லைஃபை கெடுத்திருக்கு. ரொம்ப பாவம். ஸோ இதை பார்க்குற மக்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தயங்காமல் சொல்லுங்கள், சீரியஸாக சொல்லுங்கள். ரொம்ப பச்சையாக சொல்கிறேன், ஒரு பொம்பளை பொறுக்கிறான் விஷால். சீரியஸு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அன்ஷிதா பற்றியும் கொஞ்சம் கழிவு ஊற்றுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.